இல்லை, இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க இன்னும் வந்து செயல்படும். அதே போல வந்து நான் அறிக்கை விட்ட கோவை மாவட்டத்தில் ஒரு 10 வயது சிறுமி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு மோசமான நிலைன்னு தெரியும். ஒரு காமுகர்கள் பண்ணாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. திமுக ஆட்சி நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதை தடுக்க வேண்டும். அதே போல இன்னைக்கு வெளிப்படையா அவர் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அறிக்கையெல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. மக்கள் நிறைய எதிர்பார்க்காங்க. இது விவசாய கடன் கூட பாத்தீங்கன்னா எல்லா அவங்க சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நாங்க அவருக்கு வலியுறுத்துவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க வந்திருக்காங்க. ஆகவே அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆகவே இந்த குற்றங்களை நடக்காம தடுக்கணும். கடந்த மாதிரி நடக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து கண்டிப்பா அதெல்லாம் தடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தடுக்கணும். ஆகவே அவர்களுக்கு நாங்க வாய்ப்பும் நல்லா பண்ணணும்னு சொல்லி அங்க எங்களை நேரம் சந்திக்கும் போது பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கோம். கோவை மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பல்வேறு ஒரு புக்கு அடங்கினது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுத்து இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அம்மா தந்த திட்டங்கள் தொடரணும். சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நாங்க வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கிறோம். இது எல்லாமே ஸ்டக்கா நிக்குது. இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு வந்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், செய்வார்கள் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா அதுக்காக குரலை ஓங்கி சட்டமன்றத்தில் கொடுப்போம். அதே போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியம் கோவை மாவட்டத்துடைய வளர்ச்சி, திருப்பூர், நீலகிரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. அதுக்காக இந்த அரசு பணியாற்ற வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த குற்றங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதே போல இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய பரவி இருக்குது. அதை உடனடியாக இந்த அரசு தடுக்க வேண்டும். அதனால வந்து நம்ம அவங்க இப்ப வந்திருக்காங்க. உடனே வந்து நம்ம வந்து ரொம்ப அவங்கள போய் இது பண்ண முடியும். ஆகவே எங்கள்கிட்ட வந்து முதலமைச்சர் பேசும்போது நல்லபடியா எல்லாமே பார்த்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். நன்றி. எல்லாம் வந்து இந்த யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்க. நன்றி. எல்லாம் எங்க கூட இருக்காங்க. எல்லாம் வந்து சென்னை வந்து பாத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் வெளியே வந்துருக்காங்க. அதனால பிரச்சனை. நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவையில்லாத கேள்விகள் ஒற்றுமையா இருக்கிறது எங்களை பொறுத்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கு. அண்ணா திமுக பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இது மிகப்பெரிய கட்சி. நிறைய தோல்விகளை பார்த்திருக்கிறோம். தோல்வி பார்த்து எப்பவுமே அண்ணா திமுக தோண்டு போகாது. ஆகவே கண்டிப்பா அதை வெற்றி படிக்கட்டாங்க மாற்றி கண்டிப்பா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி வரும். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வருங்காலத்தில் நீங்க பாப்பீங்க. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.